எம்டி நேயர்களே வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்வோம். நாம் யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து அதை பற்றி பேசுவோம். அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டதை பற்றி நாம் பேசலாம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ளவையில் மிகவும் அற்புதமான முதலாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இயேசு செய்கிறார். அது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் எல்லோரும் தெரிந்தது தான். அதை பற்றி நான் மீண்டும் சொல்லுகிறேன். கலிலேயாவில் உள்ள கானான் ஊரில் அவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறார், திருமணத்திற்கு. அங்கு திராட்சை ரசம் தட்டுப்பாடாகிறது, குறைவாக உள்ளது. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவர் 6 கற்சாடி உண்டு. அந்த சாடியில் ஒவ்வொன்றிலையும் 2 இல்லை 3 குடம் நிரம்பக்கூடிய தண்ணி நிரம்பக்கூடியதாக இருக்கும். அதில் அவ்வளத்துலேயும் ஜீசஸ் நிரப்ப சொல்கிறார் அவருடைய சீடர்களை வைத்து. நிரம்பியவுடன் அவர் சொல்லுகிறார், அந்த இடத்தில் எந்த வார்த்தையும் அவர் இதோ வருகிறது, இதோ தார்ச்சம் உருவாக்கிறது அப்படிலாம் சொல்லலை. அந்த நிரம்பியவுடன் அந்த நீர் அங்கே போய் பந்தி விரிப்புக்கார், அதாவது இந்த பீஸ்டா கவர்னர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லுவார். அவர் அதை டேஸ்ட்டு பண்ணிட்டு, என்ன இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் இப்போட அந்த வேலைக்காரர் ஜீசஸ் தான் செய்து அனுப்புகிறார் என்று எதுவும் சொல்லவில்லை. இதில் நல்லா தெரிஞ்சிருங்க, அந்த தண்ணீர் திராட்சசமாக மாறிடுது. அதை போய் கொடுக்குறார். மணவாளனை கூப்பிடுவார், என்னப்பா என்றைக்குமே கடைசி சமயத்தில் தட்டுப்பாடு சமயத்தில் டேஸ்ட்டு குறைவாக இருக்கும், என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஆச்சரியப்படுதாங்க. இது இயேசுனுடைய முதலுடைய அற்புதம் செய்கிறார் இந்த கானான் தேசம். அங்கே அவருடைய தாயாரும் வந்திருந்தார்கள். பாருங்கள், எந்த ஆடம்பரம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தன்னுடைய முதலாம் அதிசயத்தை செய்கிறார். இவ்வளவு செய்தவர் தான் ஜீசஸ். அந்த பாருங்கள், முதலாம் அதிசயத்தை செய்கிறார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் ஏற்பட வேண்டும் அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொன்றும் நம்ம நினைப்போம், ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்க மாட்டேக்கு ஜீசஸ்னால் அப்படிலாம் நினைப்போம். ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன், அந்த கதையை கேளுங்கள். ஒரு குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சு. 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனால் நல்லா தெரிஞ்சிருங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அவ்வளவோ பொருளாதாரம் இல்லை. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொருளாதாரம் இல்லை. அப்போது என்னதான் இருந்து ஒரு மணமகன் வந்தாலும் சிறிதாவது நம்ம அவனுக்கு செய்ய வேண்டும் என்று பெண் வீட்டார் இவங்க நினைக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பெண்ணை ஒன்றும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கட்டி கொடுக்க மனசு வரையில்லை. ஆனால் எனக்கு எதுவும் தராண்டான் பெண்ணை கட்டி கொடுங்கள் என்று சொன்ன பிறகும் அவர்கள் இல்லை, அது நல்லா இருக்காது அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் நினச்சாங்க. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்க இந்த பைபிளை யோவான் 2வது அதிகாரத்தை படித்தாங்க. கானான் தேசத்திலே வெறும் தண்ணீர் திராட்சசமாக மாறியதே எப்படி? அந்த அதிசயத்தை என் குடும்பத்துக்கு செய்ய மாட்டேறா அப்படின்னு அந்த அம்மா வேண்டிச்சு. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டேறா அந்த அதிசயத்தை கேட்டுச்சு. அப்படி அந்த அம்மா கேட்க சமயத்தில் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்துட்டு, என்னடி
இதெல்லாம் நடக்குமா? பைபிள் இது யாருக்கோ நடக்கும், நமக்கு நடக்குமா? ஏன் போட்டு இல்லைங்க, நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு முத விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இல்லைவென்றால் நடக்காது. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நடக்கணும். அந்த அம்மா ஆணித்தரமாக பேசுது. சரி, உன் விருப்பம் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அந்த அம்மா ஒரு வாரமாக ப்ரேயர் பண்ணிச்சு. கானான் தேசத்தில் அற்புதம் செய்தே போல் என் குடும்பத்தில் அற்புதம் செய்தேன். ஒரு நாள் பாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு, நீங்கள் நம்பினா நம்புங்க, இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 3 டேஸ்க்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அவருக்கு இந்த அம்மாவனுடைய வீட்டுக்காரருக்கு சொத்தில் வருமோ வராதோன்னு இருந்த அந்த சொத்து இவருக்கு வருகிறது. அதில் அந்த சொத்தை விற்று பங்கு இவருக்கு கிடைக்கும் என்று வருகிறது. தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா அதிசயமாக இருக்குது, பல வருடங்கள் ஆகிட்டே, 20-30 வருஷம் ஆச்சே, இந்த சொத்தை பற்றி ஒன்றுமே இல்லையே. பாருங்கள், ஆண்டவர் எங்கேருந்து கொடுக்காரு பாருங்கள். வீட்டுக்காரருக்கு வராத சொத்து, எந்த காலத்தோ அவள் அப்பா காலத்தில் உள்ளது, தாத்தா காலத்தில் உள்ளது, அந்த பணம் கிடச்சிட்டு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. கானான் தேசத்தில் தண்ணீரை திராசசமாக மாற்றினார் இயேசு, இதோ என் குடும்பத்தில் மாற்றி விட்டார் அப்படின்னு அந்த அம்மா ஒரே சந்தோஷத்தில், அழுகையும் ஒரு பக்கத்தில் சந்தோஷமும் அந்த குடும்பத்தில் நிலவுகிறது. ஆகையினால் இதே போல் அதிசயங்கள் நம் குடும்பத்தில் வரும். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்து கானான் தேசத்தில் எப்படி கலியிலே உள்ள கானான் தேசத்தில் எப்படி உருவாச்சியோ தண்ணீர் தரசமா, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் வரும் என்று நம்பினால் நிச்சயமாக அற்புதம் நம் குடும்பத்தில் நடக்கும். இது விசுவாசிங்கள். இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.